பாருங்க ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க ஸ்டவ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம மீன் குழம்புக்கு ஃபிஷ்ஷு தலை அப்புறம் 2 ஃபுல் மீன் எடுத்து உப்பு புளி போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ இது குழம்பு செஞ்சுட்டு ஆயில் ஊற்றிங்க. இப்போ நம்ம செய்கிறது 2 பேருக்கான பேச்சுலர்ஸ் ஃபிஷ். கோகோனட் ஆயில் ஹீட் ஆனதும் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரியட்டும். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நான் 1 பிக் ஆனியன், கொஞ்சம் கார்லிக் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அனியன்ஸ் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுங்க. அப்புறம் குழம்பு தூள் இல்லாதவங்க ரெடிமேட் ஃபிஷ் கறி வருது பேக்கெட்டில், நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் பேச்சுலர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். ஏன்னா குழம்பு தூள்லேயே நம்ம மிளகு, சீரகம், மிளகா, தனியா எல்லாம் போட்டு தான் நம்ம வச்சுருக்கோம். இது ஹோம்மேடு குழம்பு தூள். குழம்பு தூள் இல்லாததுன்னா ஃபிஷ் கறி மசாலா ரெடிமேட் வாங்கி ஒரு 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் புளியும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். டொமேட்டோ வதங்கிடுச்சு. இப்போ சால்ட் போட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் கறிக்கு ஹைலைட்டு நம்ம போடுற வெந்தயம் அப்புறம் கோகோனட் ஆயிலில் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வெந்தயம் போட்டே போடுங்க, கொஞ்சமாக போட்டுங்க. பாருங்கள், இது ஒரு கொச்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றிருக்க இந்த கோகோனட் ஆயில் இந்த மசாலாலேருந்து பிரிஞ்சு வரணும், செப்பரேட் ஆகி வரணும். நல்லா பாயில் ஆகட்டும். புளி நீங்கள் எப்படி புளிப்பு சாப்பிட்றீங்க அது தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு புளியிலேருந்து தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் லைட்டாக புளி ஊற்றிருக்கேன், ஏன்னா டொமேட்டோ 2 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த ஃபிஷ்ஷு உப்பு புளி போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிறது, இந்த புளி தண்ணி நான் போட மாட்டேன், இதுலேருந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். வேறு ஃபிஷ் மட்டும் தான் போடுறோம். அது ஒரு மேரினேஷனுக்காக தான் நான் எப்போவுமே உப்பு புளி தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்கிறது, ஃபிஷ்ஷு டேஸ்ட்டுக்காக. இப்போ ஃபிஷ்ஷு மட்டும் தான் நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆயில் நம்ம ஊற்றின ஆயில் இது செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. நல்ல ஸ்மெல்லு, புளி தண்ணி, கோகோனட் ஆயில் இதெல்லாம் மர்ஜ் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வருது. மீன் குழம்பு வாசனை நல்லா வரணும், அந்த அளவுக்கு இது பாயில் ஆகிறதுக்கு விடணும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும். இது மீன் குழம்பு நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுக்கிறது நீங்கள் ரொம்பவே மிக்ஸ் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் விட்டு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும், அதனால தான் நான் பாருங்கள் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இருக்கேன். இது ஸ்லோவாக அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம விடலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் டைமர் வச்சுட்டு 10 மினிட்ஸ் விட்டேன். பாருங்க, ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு சின்ன பர்னரில் நான் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சு செய்யும்போது ஃபிஷ் நம்மளுக்கு உடையாது. பாருங்கள், ஃபிஷ் உடையாது. கரெக்டாக நான் 10 மினிட்ஸ் வச்சேன், நல்லா குக் ஆகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், இல்லை நெக்ஸ்ட் டே வச்சு ஆப்பம், வெள்ளை ஆப்பம் இல்லைன்னா தோசை கூட சாப்பிட்லாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃபைனலாக நான் 2 க்ரீன் சில்லி போடுறேன், அது அப்படியே போடுறேன்.
ஸ்லைட்டாக இதனுடைய காரம் அதில் அப்படியே இறங்கும் இந்த சூட்டுக்கு. நம்ம நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஆப்பத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. பேச்சுலர்ஸ் ஃபிஷ் கறி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.